ம். அது நிலவரம் சரியா இல்லை உங்கள் உடம்புக்கு. என்ன சொன்னாங்க டாக்டர்? வந்து நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? எனக்கு ஆஸ்பத்திரி விட்டு வந்து தெரியாது. ஆஸ்பத்திரி கூட்டு போனதே தெரியாது. இங்கே கூட்டு வந்தது எப்படி கூட்டு வந்தாங்க? எப்படி கூட்டு வந்தாங்க, எப்படி வச்சாங்க? வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு தானாக சாப்பிட முடிஞ்சதா இல்லாட்டி டியூப் ஏதாவது போட்டாங்களா? மூக்கில் டியூப் போட்டிருந்தாங்க. டியூப் போட்டு அதில் தண்ணி ஆகாமல் வீட்டில் அப்படியே கொண்டாந்து படுக்க வச்சுட்டாங்க. ம் ம் இப்போ தான் வெயிலுக்காக இங்கே வந்துருக்கீங்க அனலுக்கு. ம் சரி, படுத்தே இருந்தீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? யார் வந்தா வீட்டுக்கு? ஏழுமலை வந்தாரா? கிட்னி ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு. டயாலிசிஸ். ம் சரி. அது பேர் அவர் பேர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்கன்ட்டாங்க. ம் சரி. அதுக்கப்புறம் எப்படி இப்படி ஏஞ்சி உட்கார்ந்தீங்க? அவங்களுக்கு எந்த பழக்கம் மாதிரி அந்த மாதிரி வேண்டியது. சரி. காலுக்கு ஏதாவது வச்சிங்களா? காலுக்கு சீட்டு கொடுத்தாரு. உடம்புல ஒரு 4 வருஷம். அப்புறம் பாதத்தில் ஓட்டினாங்க. அதெல்லாம் சும்மா கொஞ்சம் எழுந்திருக்க முடியாது. அப்போ ஏந்திரிக்கவே முடியாமல் இருந்தப்போ இதை ஒட்டினாங்க. அதுக்கப்புறமா அதான் நீங்கள் ஏஞ்சி உட்கார ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறமா அதான் அதுக்கு முன்னால் தான் அதை எடுத்தீங்க. அந்த இது காலில் பாதத்தில் ஓட்டுறது. அது முதுகில் ஒட்டி விட்டாங்க, பின்னாலே காலில் பாதத்துலையும். அப்புறம் பின்னால் நடு முதுகில் அந்த கிட்னி இருக்கிற இடத்துக்கு பின்னால் ஓட்டினாங்க உங்களுக்கு. அதான் அந்த இடம் உங்களுக்கு தெரியல, ஆனால் அந்த இடத்துல பின்னால் நடு முதுகில் ஒட்டினாங்க. சரி, ஓட்டினாங்க. அது வந்து ஒட்டி முடிச்சு அது ஒரு வாரம் 10 நாள் ஒட்டியிருப்பாங்களா? ம் 3 செட்டு செட்டு அந்த மாதிரி முதுகுக்கும் காலுக்கும் 3 தடவை ஓட்டினாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏஞ்சி உட்கார ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு 1.5 மாதமா? 1 மாதம். அதான் 1 மாதம் முன்னால் தான் இதை யூஸ் பண்ணிவிட்டு முடிச்சிருக்கீங்க. முடித்த பிறகு தான் அது உடலில் வேலை செஞ்சு இதாகிருக்கு உள்ளேருந்து. படுத்த படுக்கையாக இருப்பீங்க. ஏந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் இன்றைக்கி நான் வந்ததும் உள்ளே குடுகுடுன்னு ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து எனக்கு தரீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நல்லது தான். அப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முன்னேற்றம் வரணும். அது வந்து இப்படி நீங்கள் வர கொஞ்சம் ஏறணும். இந்த பக்கம் ஏற முடியாது. ரொம்ப சந்தோஷமா. பரவாயில்ல. ஒரு 3 நாள் 3 தடவை தொடர்ச்சியாக எடுக்கிறதே உங்களுக்கு இவ்வளோ நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது. நல்ல தெளிவாக நல்ல முகம்லாம் இருக்குது உங்களுக்கு. எதுவுமே உங்களுக்கு இல்லை. பரவாயில்ல, சாப்பிடுங்க. சின்ன வயசில். அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் கிளம்பி எதுவும் தெரியல. சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்மா.
சந்தோஷம். நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நல்லா அட்டென்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ்மா. அதான் இந்த மருந்து தான் தேவை. ம் அது சாப்பிடும்போது அந்த மருந்து காய்ச்சி. ம் ஆனால் ஒன்று இப்போ தண்ணி வந்து குடிக்கிறாங்க. தண்ணி ஜாஸ்தி குடிக்கக்கூடாது நீங்கள். ஏன்னா உங்களுக்கு கிட்னியில் பாதிப்பு இருக்கணும் போது அதெல்லாம் அந்த ஒரு அளவாக குடிக்கணும். தண்ணி இருக்காங்க. அது என்னால் அரை லிட்டர்னு இல்லை, ஒரு சாதாரணமாக 2.5 லிட்டர் குடிக்கிறோன்னா ஒரு 1 லிட்டருக்குள்ளே குடிக்கணும் நீங்கள், அவ்வளோதான். இந்த தாகம் வந்தால் இப்படி ஒரு மடக்கு குடிக்காமல் ஒரு சிப்புன்னு குடிக்கணும். ஒரு ஸ்பூன் அளவு, அந்த ஸ்பூன் அளவு எடுத்து அப்படி நாக்குலேயே அந்த இது பண்ணிங்கன்னா அப்படியே. அந்த தண்ணி மட்டும் கட் பண்ணி. ஏன்னா தண்ணி வந்து உடம்புல நமக்கு ஒரு 70% 80% உடம்புல தண்ணின்றது தான். ஆனால் அந்த தண்ணியே ரொம்ப அளவுக்கு அதிகமானால் இதாகிடும்ல. அதில் உங்களால் இதால் கிட்னியால் பாதிப்படைஞ்சதுனால அதை ஃபில்டர் பண்ண முடியல. அதை வந்து கரெக்டாக இது பண்ண முடியாததுனால உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. வேறு ஒன்றும் இல்லை, கிட்னி பாதிச்சிருச்சு. ஸோ அதால் வந்து அந்த ஃபுல்லாக நீங்கள் அவ்வளோ தண்ணி குடித்தா அந்த தண்ணியை வந்து அதால் கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியாது. அதனால தான் உங்களை அளவு கம்மியாக எடுத்துக்கோங்கன்றாங்க. கிட்னி இன்னும் பாதிப்பு ஆகக்கூடாது இல்லையா? இன்னும் ஜாஸ்தி பாதிப்பாச்சுன்னா கஷ்டம் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறாங்க. போட்டு காய வச்சு அரைச்சி மாவு உப்பு போடாமல். அதில் வந்து கோதுமையும் இந்த நவதானியம் எடுத்துக்கோங்க, கோதுமை சேர்க்காதீங்க அதில். அதே மாதிரி ராகியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லது.